தக்லைஃப் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, அவ்வளவு கம்பீரமா இருந்தது, அடிமொழி. அதில் வேலு நாயக்கரை சின்ன வயசு சிம்பு ஏஐ டெக்னாலஜியில் கொண்டு வந்தோம், அவ்வளவு சூப்பராக இருந்தது. பட் நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, நான் நடுநிலைமே சொல்றேன். எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி நம்ம கமல் மணிரத்னம் காம்பவுண்ட் சொல்ற உடனே நாயகன் அளவுக்கு எதிர்பார்த்தோம். பிகாஸ் இந்திய சினிமாக்கள் தலை சிறந்த டாப் 10 பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே எழுதப்பட்ட படங்கள்ல 1987 வந்த கல்ட் கிளாசிக் படமான நாயகனுக்கு கண்டிப்பா ஒரு இடம் உண்டு. அந்த காலத்துல வந்து கமலோடைய கமர்ஷியல் படங்களுக்கு நடுவில் நாயகன் படத்தோட காட்சிகள் கமலஹாசன் ரொம்ப வித்தியாசமா மீசே இல்லாம வேலு நாயக்கர்னு ஒரு கேங் லீடரை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. மும்பை வட்டார கதையில ஒரு தமிழ் சினிமாவை பார்க்கும்போது டோட்டல் டிஃபரெண்டா இருந்தது. இது கமல் படம் தானா, உண்மைக்கு இது தமிழ் படம் தானான்னு அவ்வளவு சந்தேகம் வந்தது. அன்னைக்கு அந்த அளவுக்கு பிரமாதப்படுத்தி இருந்தாங்க. ஆனா அந்த தக்லைஃப் ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் ஏமாற்றம் தான் கிடைச்சது. கிட்டத்தட்ட நாயகனை பார்த்து செலாகிச்சு நம்மளுடைய யானை பேசிக்கு சோழப்பொறி போற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர்ல ஏகப்பட்ட கிளிப்புகள், நாயகன், செக்கச்சவந்த படம், தளபதி, விஜய் நடிச்ச தலைவா, இப்படி ஏகப்பட்ட படங்களை ஞாபகப்படுத்துது. ஏன் தலைவா மூவி சொல்றேன்னா, அந்த படத்துல சத்யராஜ் தன்னுடைய பையன் விஜய் கேங்குடைய வாரிசாக நினைப்பாரு. ஆனா சத்யராஜோட வலது கையான பொன்மன்னன் கேங்குக்கு எதிரியா மாறுவார் அந்த முடிவுனால. அதனால்தான் எனக்கு இந்த ட்ரெய்லர்ல நாசரை பார்க்கும்போது தலைவா படம் ஞாபகத்துக்கு வந்தது. அது மட்டும் இல்லாம அப்பா மகன் வார் சம்பந்தப்பட்ட கோட்டு, மகான், வாட்டர் வெற்றிவேல், தங்கப்பதக்கம், இந்தியன் ஜெயிலர், இந்த படங்களையும் ஞாபகப்படுத்துச்சு. நான் கமல் மணிரத்னம் காம்பவுண்ட் சொன்ன உடனே அன்னைக்கு எப்படி நாயகன் தமிழ் சினிமாவுக்கு கம்ப்ளீட்டா புதுசா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு படம் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி தக்லைஃப்னு பேர் கேட்ட உடனே சரி டோட்டலா ஒரு டிஃபரெண்டா இருக்க போதுன்னு பார்த்தா மேக்கிங் நல்லா இருந்தாலும் இதுவும் பழைய கஞ்சி புது பானதானம்னு நினைக்க தோணுது. ஏஆர் ரஹ்மானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரி சூப்பரா இருந்தது. கமல் எழுதின அந்த மேரேஜ் சாங் ஒரு பெரிய ஹிட் அடிக்கும் போது இல்ல ஏற்கனவே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு, இவங்க இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு முற்றிலும் வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல அந்த கதை பண்ணிட்டு இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா இப்பதான் ரெட்ரோ, வீர தீர சூரன், குட் பேட் அக்லின்னு ஒரே கேங்ஸ்டர் படமா பார்த்து அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட வலியோட உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்பதான் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துற மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்தது. இப்ப இந்த தக்லைஃப் ட்ரெய்லர் பார்த்தோடனே மறுபடியும் கேங்ஸ்டர் படமானு அலற தோணுது. லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கமலஹாசனுடைய நடிப்பை தாண்டி இந்த படத்தை கண்டிப்பா காப்பாற்ற போறது மணிரத்னத்தோடைய மேக்கிங் ஸ்டைலும் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்குமா தான் இருக்கும். மொத்தத்தில் இது மணிரத்னத்தோட புது மேக்கிங் ஸ்டைல் படமா இல்லாம மணிரத்னம் தன்னுடைய லைப்ரரியில இருந்து எடுத்த நாயகன், தளபதி, செக்கச்சவந்த புத்தகத்தினுடைய புத்தகத்தை ஜெராக்ஸ் காப்பியே இருக்கும்போது தான் நினைக்க தோணுது.